வணக்கம் ஐயா. நான் இங்கே டஃபி ஆப்பில் இருந்து வந்திருக்கிறேன். அறிக்கைகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றும் நிறுவன தரவை எவ்வாறு சரிபார்க்கலாம் என்பதை இங்கே நாம் அறியப் போகிறோம். பயன்பாட்டின் டாஷ்போர்டை திறக்கவும். அறிக்கையில் சொடுக்கவும். நீங்கள் அறிக்கையில் கிளிக் செய்யும்போது பயன்பாடு 3 விருப்பங்களைக் காண்பிக்கும். 1 மாணவர் அறிக்கை. 2வது லாப நஷ்ட அறிக்கை. 3வது வருகை மற்றும் கட்டண அறிக்கை. முதல் விருப்பமான மாணவர் அறிக்கையுடன் ஆரம்பிக்கலாம். மாணவர் அறிக்கையின் கிளிக் மூலம் மாணவர் அறிக்கையின் தொடக்க தேதி மாணவர் அறிக்கையின் இறுதித் தேதியைத் தேர்ந்தெடுக்க பயன்பாடு கேட்கும். நீங்கள் பெயரைக் கொண்டு மாணவர்களைக் காணலாம் மற்றும் தொகுதி மூலம் வடிகட்டலாம். பின்னர் உங்கள் மாணவர் மீது சொடுக்கவும். நீங்கள் தேர்ந்தெடுத்த தேதியின் மாணவர் அறிக்கையை பயன்பாடு உருவாக்கும். மாணவர் அறிக்கையில் பயன்பாடு தேதிகளுக்கு இடையிலான அனைத்து வருகை மற்றும் தேர்வுகளையும் காண்பிக்கும். இந்த அழகான அறிக்கையை உங்கள் மாணவருக்கு நேரடியாக வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்போது மற்ற அறிக்கைகளை சரிபார்க்கலாம். லாபம் மற்றும் இழப்பு அறிக்கையில் சொடுக்கவும். இங்கே பயன்பாடு உங்கள் மொத்த வருவாய் மற்றும் மொத்த செலவு தரவை விளக்கப்படத்தில் காண்பிக்கும். மேலும் நீங்கள் அறிக்கை தேதிகளை மாற்றலாம். முதலில் அறிக்கை முடிவுத் தேதியைத் தேர்ந்தெடுத்து அறிக்கை தொடக்கத் தேதியைத் தேர்ந்தெடுக்கவும். இந்த தரவை எக்செல் தாளில் உருவாக்கலாம். திரை மெனுவின் மேலே சொடுக்கவும். நீங்கள் எக்செல் அறிக்கை விருப்பத்தைக் காண்பீர்கள். அதை கிளிக் செய்தால் பயன்பாடு உங்கள் நினைவகத்தில் ஒரு எக்செல் கோப்பை உருவாக்கும். எக்செல் கோப்பு முடிந்ததும் பயன்பாடு கோப்பின் பாதையை திரையில் காண்பிக்கும். இப்போது வருகை மற்றும் கட்டண அறிக்கையை சரிபார்க்கலாம். வருகை மற்றும் கட்டண அறிக்கையில் கிளிக் செய்து உங்கள் வருகை மற்றும் கட்டண அறிக்கை விளக்கப்படத்தைக் காண்பிக்கும். இங்கே நீங்கள் சேகரித்த மொத்தம், செலுத்த வேண்டிய மொத்த தொகை, மொத்த தள்ளுபடி மற்றும் வருகை சுருக்கம் ஆகியவற்றை பயன்பாடு காண்பிக்கும். நீங்கள் ஒரு எக்செல் தாளை உருவாக்கலாம். லாப நஷ்ட அறிக்கையில் நாங்கள் செய்ததைப் போலவே திரையின் மேல் கிளிக் செய்க. லாபம் மற்றும் இழப்பு அறிக்கை போன்ற அதே செயல்முறை. எனவே இவை அனைத்தும் நாங்கள் வழங்கிய அறிக்கைகள். இங்கே நாங்கள் அறிக்கை டுடோரியலை முடித்துவிட்டோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. நல்ல நாள். குட் மார்னிங், குட் நைட். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் போதெல்லாம்